கோவை மாவட்டம் வேட்டைக்காரம்புதூர் பாலசுப்ரமணியன். நான் 7 ஏக்கர்ல தென்னை பயிரிட்டுருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா 50 வருஷத்து மரம் ஆயிருச்சு. இதுல இப்ப வெள்ளை நோய், கேரளா வாடல் நோய், மஞ்சள் நோய் இதெல்லாம் தாக்குறதுனால எனக்கு விவசாயம் ரொம்ப கடுமையா பாதிச்சுட்டுருக்குது. அதுல வர தேங்காயினோட வரவெல்லாம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 மரத்துக்கு மேல வெட்டிட்டேன். வெட்டி அதை சைட் போட்டு, அதை வித்துட்டு நான் கேரளா குடி போலான்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மாவட்ட கலெக்டர், பொள்ளாச்சி கலெக்டர்கிட்ட மனு குடுத்துருக்கிறேன். அதாவது என்னோட விவசாய பூமி வித்துக் குடுங்கம்மா. நான் போய் கேரளால போய் விவசாயம் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டுல விவசாயமே பண்ண முடியல. என் மேல 40க்கு மேற்பட்ட வழக்கு. நான் தென்னையிலிருந்து தென்னம்பால் தான் இறக்கி வித்துட்டு இருக்கிறேன். காவல்துறையும், தமிழக அரசும் என் மேல விசக்கல்லுன்னு போட்டு பதிவு பண்ணி 40க்கு மேற்பட்ட வழக்குகள் போடுறாங்க. எங்க குடும்பத்துல பிரச்சனையாயி, இப்ப குடும்பம் விவாகரத்து கண்டிஷன்ல வந்துருச்சு. என்னுடைய நகை 25 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 30,000க்கு வச்ச நகை இன்னைக்கு 3,35,000 வந்துருச்சு. என்னால விவசாயமே பண்ண முடியல. அதனால என்னுடைய விவசாய பூமி இப்ப வித்தா 4,00,00,000க்கு மேல விக்கி. இந்த பணத்த கொண்டு போய் நான் கேரளால விவசாயம் பண்ணி, அங்கிருந்து தென்னையிலிருந்து கல் இறக்கி வித்து என்னுடைய வாழ்வாதாரத்தையும், என்னுடைய குழந்தைகள காப்பாத்தலாங்கிற முடிவுல கலெக்டர்ட்ட மனு குடுத்துட்டேன். அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்ய வந்தாரு வாழை சேதத்துக்காக. அவர்கிட்ட மனு குடுத்தேன். ஐயா எங்கள விடுதலை பண்ணுங்க ஐயா. நாங்கலாம் கேரளா குடி போறோம். தமிழ்நாட்டுல எங்களுக்கு சுதந்திரமே இல்ல. அதனால கேரளால போய் கல் இறக்கிறோம். எங்களுடைய விவசாய பூமியெல்லாம் வித்துக் குடுங்க ஐயா. நான் கலெக்டர்ட்ட மனு குடுத்துக்கிறேன் ஐயா. பாருங்க ஐயான்னு சொன்னேன். முத்துசாமி என்னன்னாரு, இது சிஎம் உடைய முடிவு தம்பி. நான் வேணா சிஎம் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போனவரு, இன்ன வரைக்கும் அவருடைய பேச்சே தெரியல.